Hi students, next exercise 2.5 second sum. For any two complex numbers z1 and z2 such that modulus of z1 equal to modulus of z2 is equal to 1 and z1 z2 is not equal to minus 1, then show that is a real number. இதில் ஏன் z1 z2 நாட் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா z1 z2 இந்த இடத்துல மைனஸ் ஒன் போட்டிங்கன்னா ஜீரோ ஆகும். டினாமினேட்டர் ஜீரோ ஆச்சுன்னா எனிதிங் பை ஜீரோ இன்ஃபினிட்டி ஆகிடும். அந்த காரணத்தினால தான் இந்த இடத்துல நாட் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு இதை தான் ரியல் நம்பர் அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை நான் எடுத்துக்கிறேன். லெட் அதுக்கு ஒரு நேம் வச்சுக்கிறேன். இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கிறதுனால இசட்னு வச்சுக்கிறேன். இசட் ஈக்குவல் டு z1 ப்ளஸ் z2 பை 1 plus z1 z2. நான் ரெண்டு பக்கம் பார் போடுறேன். z bar equal to z1 plus z2 bar by 1 plus z1 z2 bar. ஹோலாக பார் போடுறோம். இங்கே பார் போடுறோம், இங்கேயும் பார் போடுறோம். அந்த பாரை தனித்தனியாக நியூமரேட்டர் தனியாக டினாமினேட்டர் தனியாக பிரிச்சுக்கிறோம். இதையே எப்படி எழுதலாம்? z1 bar plus z2 bar by 1 plus z1 bar into z2 bar. இந்த பாரை தனித்தனியாக பிரிச்சுக்கிறோம். இந்த பார் 1க்கு ஏன் போடலைனாக்கா 1ங்கிறது ரியல் நம்பர். ரியல் நம்பருக்கு பார் போட்டிங்கன்னா அதே தான் கிடைக்கும். அதனால் இதுக்கு தேவையில்லை. ஈக்குவல் டு z1 பாரை 1 by z1 அப்படின்னு எழுதிக்கலாம். z2 பாரை 1 by z2 எழுதலாம். by 1 plus z1 பாரை 1 by z1 1 by z2 is equal to LCM எடுத்துடலாம். z2 plus z1 by z1 into z2. இது அப்படியே இதை LCM எடுத்துடலாம். z1 z2 plus 1 by z1 z2 அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாறிடும். z1 z2 by z1 z2 plus 1. இந்த ஸ்டெப்பை பாருங்கள். திரும்ப z1 into z2 எல்சிஎம் எடுத்துட்டிங்கன்னா z1 z2 plus 1 அது பையில் வந்துடுது. இந்த பையில் z1 z2ங்கிறது மேலே போயிடுது. அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகி என்ன கிடைக்கும்? ஈக்குவல் டு z2 plus z1 z1 plus z2 அப்படிங்கிறதெல்லாம் பை 1 plus z1 into z2. இதை எங்கேயே பார்த்த மாதிரி இருக்கு பாருங்க. z அப்போ இந்த வேல்யூக்கு முதல்ல என்ன போட்டுக்கலாம்? z. லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது? z bar. z bar ஈக்குவல் டு z. z z பாரும் ஈக்குவலாக இருந்ததுனாக்கா z வந்து ரியல் நம்பர்னு அர்த்தம். இம்ப்ளைஸ் z இஸ் ஏ ரியல் நம்பர். z எதை எடுத்தோம்? இம்ப்ளைஸ் தட் z1 plus z2 by 1 plus z1 z2 is a real number. இதுதானே ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்ட் சம். which one of the point 10 minus 8i 11 plus 6i is closed to 1 plus i. 1 plus iக்கு க்ளோஸ்டாக உள்ள பாயிண்ட் இதுவா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு சொல்யூஷன். distance from 1 plus i to 10 minus 8i. ஃபஸ்ட்டு நான் 10 minus 8iக்கு உள்ள டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க போகிறேன். அடுத்தது டிஸ்டன்ஸ் from 1 plus i to 11 plus 6i இதுக்கு உள்ள டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க போகிறேன். இந்த ரெண்டு டிஸ்டன்ஸையும் கண்டுபிடிப்போம். டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த பாயிண்ட்டு, அதாவது 10 minus 8i minus 1 plus i equal to எப்படி இருக்கலாம்? 10 minus 1 minus plus minus 8i minus i இது மாடுலஸ் equal to 10 minus 1 9
minus 9i இதுக்கு மாடுலஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் மாடுலஸ் வேல்யூனா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஃபார்முலா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ ரூட் ஆஃப் 9 ஸ்கொயர் 81 ப்ளஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஐ மைனஸ் 9 ஸ்கொயர் பண்ணால் 81 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 162. இப்போ ஃபஸ்ட்டு 1 + ஐலேருந்து 10 - 8i வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸு ரூட் ஆஃப் 162. அதே போல் இதுக்கு கண்டுபிடிப்போம். என்ன செய்யணும்? மாடுலஸ் ஆஃப் 11 + 6i மைனஸ் 1 + i. இதை மாற்றி கூட நீங்கள் எழுதலாம். மாற்றி எழுதினாலும் மாடுலஸ் இருக்கிறதுனால அதனுடைய வேல்யூ சேஞ்ச் ஆகாது. மாடுலஸ் ஆஃப் 11 + 6i minus 1 minus i. Modulus of 11 - 1 10 + 5i equal to root of 100 + 25. 10 square plus 5 square equal to root of 125. பாருங்க, இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ரூட் ஆஃப் 162, இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ரூட் ஆஃப் 125. இது ரெண்டுத்தில் எது மினிமமாக இருக்குதுன்னு பாருங்கள். அதுதான் மினிமம் டிஸ்டன்ஸ், அதுதான் க்ளோஸ்டு டிஸ்டன்ஸ். அப்போ இந்த வேல்யூ தான் மினிமமாக இருக்குது. ஸோ அப்போ அதனால் இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸு தான் மினிமம், தட் இஸ் க்ளோஸ்டு. தேர்ஃபோர் என்ன கேட்டிருக்காங்க? க்ளோஸ்டு டு 1 + i. க்ளோஸ்டு டு 1 + i இஸ் எந்த பாயிண்ட்டு? 1 + iக்கும் 11 + 6iக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட்டு அதிலே தேர்ட் சம் என்ன கொடுக்குறாங்க? இஃப் மாடுலஸ் ஆஃப் z equal to 3, show that 7 ≤ மாடுலஸ் ஆஃப் z + 6 - 8i ≤ 13. Solution. The given part is modulus of z equal to 3. இந்த வேல்யூ எடுத்துக்கோங்க. மாடுலஸ் ஆஃப் z + 6 - 8i நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். மாடுலஸ் ஆஃப் z1 + z2 is less than or equal to modulus of z1 plus modulus of z2. இந்த மாடுலஸை தனித்தனியாக பிரிச்சிங்கன்னா less than or equal to வரும். அந்த ஃபார்முலா படி இதை எப்படி பிரிச்சுக்கலாம்? less than or equal to modulus of z plus இது z1, இது அப்படியே z2 நினச்சிக்கிட்டோம்னாக்கா modulus of z1 plus modulus of z2, z2ங்கிறது 6 - 8i is equal to modulus of z வேல்யூ 3ன்னு கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் modulus of 6 - 8i root of a square plus b square 36 plus 64 equal to 3 plus 100 root எடுத்தீங்கன்னாக்கா 10 equal to 13. என்ன சார் இங்கே லெஸ் than or equal to இருக்குது, இங்கெல்லாம் ஈக்குவல் டு போட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த வேல்யூக்கு இதெல்லாம் ஈக்குவல், பட் இந்த வேல்யூக்கு இது less than or equal to. அப்போ இது எப்படி இருக்கலாம்? implies that modulus of z + 6 - 8i is less than or equal to 13. Equation 1. நெக்ஸ்ட் இதையே எடுத்துங்க திரும்ப. modulus of z + 6 - 8i is இதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. modulus of z1 + z2 is greater than or equal to modulus of z1 minus modulus of z2 அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இஸ் greater than or equal to whole modulus of z1, z1ங்கிறது z ப்ளஸ் modulus of z2ங்கிறது 6 - 8i whole modulus. இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலாவுமே யூஸ் பண்ணுறோம். இந்த ரெண்டுமே ஃபார்முலா சைடில் எழுதிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு modulus of z ஓட வேல்யூ 3 ப்ளஸ் இதனோட வேல்யூ நமக்கு இங்கே தெரியும் 10. இந்த இடத்துல என்னது? ஃபார்முலாவில் மைனஸ், இந்த இடத்துல மைனஸ். இப்போ 3 - 10 இஸ் ஈக்குவல் டு modulus of -7. மாடுலஸ்குள்ளே மைனஸ் வந்தால் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 7. இப்போ அதாவது இந்த இடத்துல greater than or equal to இருக்குது, இந்த ரெண்டும் ஈக்குவல் டு போட்டிருக்கேன். அதே கான்செப்ட் தான். இந்த வேல்யூக்கு இது ரெண்டும் ஈக்குவல், பட் இந்த வேல்யூக்கு இது greater than or equal to implies that modulus of z + 6 - 8i is greater than or equal to 7. இதை கூட திருப்பி எழுதிக்கலாம். implies modulus அதாவது 7 is திருப்பி எழுதிக்கலாம். 7 less than or equal to modulus of z + 6 - 8i. Equation 2. From
from equation 1 and 2. equation 1 2 மெர்ஜ் பண்ணிங்கன்னா அதாவது இந்த வேல்யூ 7 less than or equal to modulus of z plus 6 minus 8i. 7 less than or equal to இந்த வேல்யூ. equation 1 என்ன சொல்லுது பாருங்க, இந்த வேல்யூ less than or equal to 13. ஸோ இந்த வேல்யூ less than or equal to 13 then ப்ரூவ் பண்ணணும். நெக்ஸ்ட் அதே எக்ஸசைஸ்ல 5th sum. if modulus of z equal to 1, show that 2 less than or equal to modulus of z square minus 3 less than or equal to 4 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் சொல்யூஷன், the given part is modulus of z equal to 1. இந்த வேல்யூ எடுத்துக்கோங்க. modulus of z square minus 3 is equal to modulus of z square plus minus 3 அப்படின்னு பிரிச்சுக்குவோம். ஃபார்முலாவுக்கு தகுந்த மாதிரி இதை பிரிச்சுக்கிட்டோம். modulus of z square minus 3 z square plus minus 3ன்னு எழுதிக்கிட்டோம். நான் போன சம்க்கு யூஸ் பண்ண அதே ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறேன். என்ன ஃபார்முலா? modulus of z1 plus z2 is less than or equal to modulus of z1 plus modulus of z2. இன்னொரு ஃபார்முலா modulus of z1 minus z2 is greater than or equal to modulus of z1 modulus of z1 minus modulus of z2. இந்த ஃபார்முலாவை ரெண்டு ஃபார்முலாவையும் இதில் யூஸ் பண்ண போகிறோம். இஸ் modulus of z square plus minus 3, அது இதான் z1 இதான் z2. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கனாக்கா இஸ் greater than or equal to modulus of z square plus modulus of minus 3 இப்படி எழுதிக்கிட்டோம். is equal to modulus of z square modulus of z whole square எழுதிக்கலாம். ப்ளஸ் மாடுலஸ்குள்ளே minus 3 இருந்தால் +3 ஆகிடும். ஸோ 3 equal to modulus of z ஓட வேல்யூ 1 square 1 plus 3 is equal to modulus of 4 equal to 4. ஓகே, இதை வந்து எப்படி எழுதிக்கலாம்? modulus of z square minus 3 is greater than or equal to 4. திருப்பி எழுதிக்கலாம். implies that 4 less than or equal to modulus of z square minus 3 அப்படின்னு எழுதிக்கலாம். equation 1. நெக்ஸ்ட் அதே திரும்ப எழுதிக்கிங்க. modulus of z square minus 3 is equal to modulus of z square minus plus minus 3 அப்படின்னு எழுதிக்கலாம். இது எப்படி எழுதிக்கலாம்? less than or equal to modulus of z square plus modulus of minus 3. இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம். is less than or equal to modulus of z1 plus modulus of z2 is equal to modulus of z square modulus of z whole square எழுதிக்கலாம். plus modulus of minus 3 னா 3. modulus of z ஓட வேல்யூ என்ன கிடைக்கும்? modulus of z ஓட வேல்யூ 1 கொடுத்துறாங்களா? 1 plus 3 அதே 4 தான் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு 5th சம் பாருங்க. modulus of z1 equal to 1, show that இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கும் இதே ரெண்டு ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். modulus of z equal to 1 அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். அந்த சென்டர் வேல்யூ எடுத்துங்க. modulus of z square minus 3 is equal to modulus of z square plus minus 3 அப்படின்னு எழுதிக்கலாம். அந்த ஃபார்முலாவுக்கு தகுந்த மாதிரி, அதாவது z1 plus z2 அப்படி வர்ற மாதிரி பிரித்து எழுதிக்கிட்டோம். இப்போ modulus of z1 plus z2 modulus of z1 plus z2 இப்போ இந்த ஃபார்முலாவும் மைனஸ் தான் பாருங்கள், இங்கே மைனஸ் தான். modulus of z1 plus z2க்கு ரெண்டு ஃபார்முலா இருக்குது. less than or equal to modulus of z1 plus modulus of z2, greater than or equal to modulus of z1 minus modulus of z2ங்கிற ரெண்டு ஃபார்முலா இருக்குது. நான் என்ன செய்கிறேன்னாக்கா ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன். is less than or equal to, இது எப்படி இருக்கலாம்? less than or equal to modulus of z square plus modulus of minus 3 modulus of z1 plus modulus of z2 அப்படிங்கிற ரூல் படி எழுதிட்டேன். ஃபஸ்ட் ஃபார்முலா படி is equal to modulus of z whole square plus modulus of minus 3 நாக்கா 3. modulus of z square ஓட வேல்யூ, z ஓட வேல்யூ 1 square 1 plus 3 equal to 4. இப்போ modulus of implies modulus of z square minus 3
is less than or equal to 4. Equation 1. Next second formula நான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன செய்கிறோம், அதே ஸ்டெப் எடுத்துக்கிறோம். Modulus of z square minus 3 is greater than or equal to, அதை ஃபஸ்ட் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி வைக்கும். Modulus of இது எப்படி வைக்கலாம், z square plus minus 3 அப்படின்னு வைக்கலாம். அதே ஃபார்முலாவில் இருக்கிற மாதிரி z1 plus z2 இந்த இடத்துல ப்ளஸ்ஸாக இருக்கிற மாதிரி எழுதிக்கிறோம். ஆனால் அதனுடைய வேல்யூ மாறாது பாருங்கள், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் அதே கிடைக்கும். இதை இப்படி எழுதிக்கலாம். is greater than or equal to modulus of z square minus modulus of minus 3 whole modulus. எப்படி எழுதியிருக்கோம், greater than or equal to modulus of z1 minus modulus of z2. ஸோ greater than or equal to modulus of z1 minus modulus of z2ங்கிற ஃபார்மேட்டில் எழுதியாச்சு. is equal to modulus of இது எப்படி எழுதிக்கலாம், modulus of z square எழுதிக்கலாம். அதனுடைய வேல்யூ 1 மைனஸ் மாடுலஸ்குள்ளே மைனஸ் இருந்தால் ப்ளஸ் ஆகிடும். இந்த மைனஸ் அப்படியே தான் இருக்கும். 1 minus 3 is equal to 1 minus 3னா -2. இதுக்கு மாடுலஸ் எப்படிங்கனாக்கா 2. என்ன செய்யலாம், இதனுடைய வேல்யூ greater than or equal to 2 implies modulus of z square minus 3 is greater than or equal to 2. திருப்பி எழுதிக்கலாம். implies எப்படி 2 less than or equal to modulus of z square minus 3 அப்படின்னு எழுதிக்கலாம். equation number 2. from equation 1 and 2 1 2 merge பண்ணுங்க. equation 2 என்ன சொல்லுது பாருங்க, 2 less than or equal to modulus of z square minus 3. equation 1 states that this value is less than or equal to 4. hence proved.